காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன் விஜய் ஃபோனும் பண்ணல? ஏன் வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாரு? எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே விஜய் வந்து காவேரி நினைப்பாவே இருக்காரு. முதல்ல காவேரி போய் பார்க்கணும். ஒரே டென்ஷனாக இருக்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இப்போ வந்து வேணா நல்லா இருக்கால, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. அப்பாடான்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து ப்ராப்ளம் சார், நீங்கள் உடனே கிளம்பி வரணும் அப்படின்றாங்க. உடனே வா, என்னால் உடனே வர முடியாது, வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபை முதல்ல பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகி தான் நான் கிளம்பணும், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீங்களே வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நான் சீக்கிரமாக வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இங்கே நேராக காவேரி பக்கம் ஓடி வராரு. இங்கே காவேரி வந்து கார்டனில் உட்காந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வரும்போது நம்ம குமரன் வந்து கூப்பிட்றாரு. ப்ரோ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு காவேரி விட்டு இருக்கவே முடியல, நைட் இருந்ததே நான் பெரிய விஷயம், முதல்ல காவேரியை பார்க்கணும் அப்படின்னோட. காவேரி இப்போ எப்படி இருக்கா? காவேரி இப்போ பரவாயில்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா நைட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம கங்கா கூட இருந்தா அதனால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் முதல்ல போய் காவேரியை பார்க்குறேன், முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா. சரிங்க ப்ரோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து பார்க்கறதுக்காக ஓடி வராரு. இப்போ காவேரி வந்து ஒரே டென்ஷனாக வந்து அவங்களால தாங்கிக்க முடியாமல் அப்படியே வந்து ஒரு டென்ஷனில் வந்து அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரி பார்க்குறாரு. காவேரி அப்படின்றாரு. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் அப்படியே வந்து நிற்கிறாங்க. காவேரி ஒன்றும் புரியாமல் எழுந்து நிற்கிறாங்க. உடனே ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. ஒன்றும் புரியல காவேரிக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு அழுகையாக வருது காவேரிக்கு. உடனே அழறாங்க. என்ன காவேரி என்ன ஆச்சு? நான் ரொம்ப பயந்துட்டேன்டி, உன்னை பார்க்காம இருக்கவே முடியலன்னா, நைட் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நிச்சயமாலே என்னை மிஸ் பண்ணீங்களா விஜய் அப்படின்றாரு. ஆமாம் ரிப்பீட் அப்படி மிஸ் பண்ணாமல் நைட்டெல்லாம் உன் ஞாபகமாகவே இருந்தது காவேரி அப்படின்னு கட்டிக்கிறாங்க, டைட்டாக கட்டிக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே என்னை மிஸ் பண்ணீங்களா? நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சேங்க அப்படின்றாங்க. என்னடி நீ இப்படி சொல்கிற? நான் இப்படி ஒன்றை மறப்பேன்? நான் மறந்துட்டீங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா 2 நாளாக நான் என்கிட்ட பேசலை, ஒரு ஃபோன் கூட பண்ணல, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன்டா செல்லம் நைட்டு. அப்போ உனக்கு ஃபோனே போகல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று காலைல உங்ககிட்ட பேசினேன்ல, அப்போவே சொன்னேன்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு, உனக்கு லெட்ரு கூட நான் எழுதி வச்சுட்டு தானே காவேரி போனேன், ஏன் காவேரி இவ்வளோ மனசு கஷ்டத்தோடு இருக்க அப்படின்னோடனே. லெட்ரா, ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பார் காவேரி, உன்னை தவிர என் மனசில் யாருமே இருக்க முடியாது, உனக்கே தெரியும்ல. வெண்ணிலா வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டடி, வேறு ஒன்றுமே இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவளை எப்படியா குணப்படுத்தணும், அதுதாண்டி என்னோட முதல் முடிவு. மற்றபடியெல்லாம் வந்து நீ என் பொண்டாட்டிடி, உன்னை எப்படி நான் மறப்பேன்? நைட்டெல்லாம் நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? வந்து உங்ககிட்ட பேச முடியாமல் தவிச்சு போயிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தாங்க முடியல காவேரிக்கு, அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிறாங்க. நிஜமாவே விஜய் என்னை மறக்கலை, அவர் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். இதை தெரியாமல் நான் வந்து ஐயோ நான் ஏன் இந்த வந்து இதை யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. என்ன காவேரி ஏன் அழற? இல்லைங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் என்னை விரும்பலைன்னு நினச்சேன், நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சேன், வெண்ணிலா வந்தோடனே நீங்கள் என்னை சுத்தமாக கண்டுக்கலையே, அதாங்க ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றாங்க. என்னடி நீ இப்படி சொல்கிற? நான் ஒன்றை தாண்டி நினச்சிட்ருக்கேன், என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க காவேரி, இது உனக்கு தெரியாதா? நான் சொல்லி தான் தெரியணுமா காவேரி? நான் சொல்லலைனாலும் என் மனசை நீ புரிஞ்சுக்கணும்ல காவேரி அப்படின்னோடனே. சாரிங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், வெரி சாரிங்க, நான் உங்களை பற்றி ரொம்ப வந்து என்ன பண்ண தெரியாமல் குழம்பி போயிட்டேங்க அப்படின்னோடனே. இப்போ குழப்பெல்லாம் தீர்ந்துச்சுல்ல, நான் உன் புருஷன்டி, உனக்காக மட்டும்தான் யோசிப்பேன், நீ மட்டும்தாண்டி என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. சரி உன்னோட புருஷன் பார்த்தியா ரொம்ப வந்து அழுக்காக இருக்கேன், நைட்டெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ல அதனால் ரொம்ப அழுக்காக இருக்கேன், நான் போயிட்டு முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் சரியா அப்படின்னோட. சரிங்க அப்படின்றாங்க. நீங்கள் அழுக்காக இருந்தாலும் என் புருஷன் எப்போவுமே அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே கட்டிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, சரிங்க வாங்க குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரிங்க இப்போ வெண்ணிலா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, வெண்ணிலா பரவாயில்ல, நேற்று நைட்டு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, உங்கள் மாமா கூட என் கூட தானே இருந்தார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாமா உங்கள் கூட இருந்தாரா? எனக்கு தெரியவே தெரியாதுங்க. உனக்கு எதுவுமே தெரியல காவேரி, நேற்று உங்கள் மாமா என் கூட தான் இருந்தார், இப்போ காலையில் தான் கிளம்பி வந்தார், நானும் பின்னாடியே வரேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா நேற்று நைட்டு, நீ வந்து என்ன நினச்சிக்கிட்டு ஏது நினச்சிட்டு தெரியலையே, நான் ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்கலையா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல காவேரி, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, உன்கிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம அப்படியே எனக்கு உயிரே போயிடுச்சுடி அப்படின்னோடனே. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜயை, சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு.